ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோளை. சோளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்னா, இந்த இப்போ ஒயிட் சென்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ சோளை வேணுமோ அதுக்கான சென்னா வந்து ஒரு நைட்டோ இல்லை ஒரு காலையில் ஊற வச்சு ஈவினிங்கோ எப்போ நீங்கள் செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு குக்கரில் வேக வைக்கக்குள்ளே இந்த மாதிரி அழுத்துனா அழுந்தணும் சென்னா, அந்த அளவு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சென்னா ஃபஸ்ட்டு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டமும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறவங்க வந்து பேஸ்ட் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அரைச்சி போட்டால் தான் பிடிக்கணுன்றவங்க வந்து தக்காளி அரைக்கக்குள்ள அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க எடுத்து. இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம டொமேட்டோ ஆனியன் சொல்ல அந்த பியூரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இதை எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக சென்னா, நம்ம வேக வச்ச சென்னாவையே ஒரு 2 கை எடுத்து போட்டு நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு, அது வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக இந்த சென்னா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சோளை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இது மூணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பில் செய்ய ஆரம்பிக்கணும். இது கூட வந்து ஆனியனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், சென்னா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சோளைக்கான மசாலா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி எனக்கு அடிக்கடி நான் செய்வேன்றதுனால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வந்து போடுறேன். இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா வந்து கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு நான் தனியாக சோளைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ சோளை செய்கிறதுனால வந்து இந்த அளவுக்கான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கடாய் பெருசாக இருக்குன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து 1/4 கிலோ கிட்ட சோளை செய்கிறன்றதுனால என்கிட்ட வந்து நான் இருக்க குக்கரில் வந்து இப்படி வச்சு செஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரை நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும் சோளைக்கு. கால் கிலோ சோளைக்கு வந்து ஒரு 100 to 150 ml ஆஃப் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயில் நல்லா சூடேறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரியக்குள்ளே நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆனியன் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ, ஜிஞ்சரு, கார்லிக்கு எல்லாம் போட்டு அந்த பியூரியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பியூரி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும்.
இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண டொமேட்டோ பேஸ்ட் வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஆனியன் கூட. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த சோலைக்கான மசாலா இதில் ஆட் பண்ணணும். இந்த சோலைக்கான மசாலா வந்து நம்ம வீட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ் பண்ணி தெரிஞ்சவங்க செய்யலாம், இல்லைனா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து இப்போ நிறையா பிராண்ட்ஸில் வந்து கிடைக்கிது சோலைக்கான மசாலா, அது வாங்கி வச்சு கூட செஞ்சுக்கலாம். நம்ம செய்கிற இப்போ 1/4 கிலோனா அதில் வந்து ஒரு 100 கிராம் பாக்கெட் அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இல்லை அது கம்மியாக தான் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இப்போ நான் இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுறேன். அந்த மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். ட்ரையாகும் ஃபுல்லாக லிக்விடு. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இது கூட வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, சால்ட்டு. நம்ம வந்து சோலையில் வந்து நீங்கள் சால்ட் போட்டு வேக வைப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கணும். நான் வந்து சோலையில் ரொம்ப சால்ட்லாம் போட்டு வேக வைக்க மாட்டேன், அதனால் வந்து இதில் அதுக்கான சால்ட்டையும் சேர்த்து நான் போட்டுருவேன். அதனால் 3 to 4 ஸ்பூன் உங்களோட சால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கொஞ்சம் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடணும். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் ட்ரையாக தெரியும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த ட்ரை மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஆயில் வந்து வெளில வரணும், அந்த வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குனாலும் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருந்தீங்களா, வேக வச்சுருந்த சென்னாவை வந்து இதில் ஆட் பண்ணணும். அந்த சென்னாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆயில் விடலான்னு, வாட்டர் விடலான்னு. அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் விட்டுக்கணும். இதில் இப்போ நான் வேக வச்ச சென்னா ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி தான் தெரியுது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ஏன்னா நம்ம கடைசியாக அந்த சோலையோட பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கோம், அது போட்டோனாலும் கொஞ்சம் திக்காக ஆகும் கிரேவி. ஸோ நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். அதனால் நான் வந்து இப்போது எனக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே சோலைக்குள்ளேயும் கொஞ்சம் இறங்கிடும். அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுறது. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சிருந்த சோலை மிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்தளவு ஆயில் நமக்கு சைட்ஸ்லலாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஃபுல்லாக நமக்கு செப்பரேட் ஆகி இந்த மாதிரி கொதி வர டைமில் வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சோலை ரெடி. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸு இது எல்லாத்துக்கூடவே காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.